என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிறனை அவமதித்தல் என்று சொன்னால் மற்றவங்களை இழிவாக நடத்துறது, மட்டம் தட்டுறது, தலகுனிய செய்கிறது. சில பேரெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கு முன்பாக சில பேரை மட்டம் தட்டி பேசுவாங்க. அப்படி செஞ்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த மனிதனும் தலைகுனிந்து அந்த இடத்துல காணப்படுவார். மற்றவங்க எல்லாம் அந்த இடத்துல பரியாசம் பண்ணி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேரை நம்ம பார்க்கலாம். தலைமைத்துவத்தில் இருக்கிற சில பேர்லாம் நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தங்க கீழே வேலை செய்கிறவங்கள எப்பயுமே மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. அவமரியாதையாக நடத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவே மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களை அவமரியாதையாக நீங்கள் நடத்துனீங்கன்னா அது பாவம். அதே போல தான் உங்கள் வேலை ஸ்தலத்தில் மற்றவங்களை இழிவாக நடத்துனீங்கன்னா அதுவும் பாவம் தான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, மற்றவர்களை இப்படிப்பட்ட நிலைக்கு நேராக நாம் தள்ளக்கூடாது. மாறாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மற்றவங்களை இழிவுபடுத்தி நடத்துகிற காரியங்கள், அதில் சந்தோஷத்தை அனுபவித்தல், இவைகளெல்லாம் மிகவும் இழிவான செயல்களாய் காணப்படுகிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிர்த்து விடுவோம். எல்லா சமயத்திலும் மற்றவர்களையும் கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.